மகாநதி சீரியலில் இப்போ வந்து பாட்டியை பார்க்குறதுக்குமே ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா உயிராகவே விஜயை வந்து வளர்த்துட்டு வந்தாங்க தாத்தான் பாட்டி. விஜய் அந்த வீட்டில் இல்லாதது வந்து ரொம்பவே மென்டலாக ஃபிசிக்கலாக அஃபெக்ட் ஆகிருக்கு பாட்டிக்கு. ஸோ இப்போ விஜயை பார்த்த உடனே அவங்க முகத்தில் இருக்க சந்தோஷம் ரொம்பவே வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விஜய் வந்து சாப்பாடு ஊட்டின உடனே பாட்டி சாப்பிட்றதும், விஜய்னு பின்னாடியே தெரியுறதும் ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்கிறாங்க. காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, இப்போ உன் கையால் தான் சாப்பிட்றாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜயோட சித்தி. ஸோ இன்னொரு பக்கம் வந்து சரி ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னா, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்த்தியா நான் கூப்பிடும்போது வரவே இல்லை, இப்போ வந்து விஜய் கூப்பிட்டோன்னு வரான் பார்த்தியா அப்படின்னு விஜயோட சித்தி சொல்ல, இப்போ நானும் வரேன் ஹாஸ்பிட்டலுக்குன்னு, காவேரியும் கிளம்ப வேண்டாம் நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு. ஏன் என் பேரனை கூடி நான் தனியாகவே போகக்கூடாதா, நீ தான் காரணம் என் விஜய் வந்து என்கிட்ட பிரிச்சிட்ட அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து காவேரியை பேசினாலும், பட் காவேரி அதுக்காக கவலைப்படலை. இப்போது காவேரியும் தாத்தாவும் மட்டும் வீட்டில் இருக்காங்க. பாட்டியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயாச்சு விஜயன் அவங்க சித்தி. இப்போது விஜய் இல்லாதது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அதே நினச்சி ஒழுங்காக சாப்பிடாம, தூங்காமல் ஒரு மாதிரி ஆகிட்டா. இப்போ வந்து விஜயை பார்த்த உடனே பார்த்தியா எப்படி இருக்கான்னு உன்னோட பாட்டி அப்படின்னு காவேரி கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறாரு. எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியா காவேரி அப்படின்னு கேட்குறாரு. கொஞ்சம் கூட யோசிக்காமல், கண்டிப்பாக நான் உங்களுக்காக ஒன்று செய்வேன், சத்தியம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. எனக்காக இந்த விஷயத்த பண்ணியே ஆகணும் சொல்லிட்டேன், சத்தியம் பண்ணதுக்கப்புறமா பின்வாங்கக்கூடாது அப்படின்னோன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன். நான் இந்த வீட்டில் கஷ்டப்பட்டப்போ எனக்காக நிறைய இடத்துல நின்றுருக்கீங்க, அப்போ நீங்கள் ஒரு விஷயம் கேட்கும்போது நான் பண்ண மாட்டேன்னு சொல்வேன், நான் கண்டிப்பாக செய்கிறேன்னு சொல்லிட்டு சத்தியமும் பண்ணியாச்சு. என்ன சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னோடனே, விஜயை நீ இந்த வீட்டுக்கு திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுவியா, அவன் வந்த உடனே தான் பாரு எவ்வளோ சந்தோஷப்படுறா பார்த்தியா, சின்ன குழந்தை மாதிரி பாட்டியாக தான் அவள். விஜயோட ஆப்சன்ஸ் எங்களால் ஏற்றுக்கவே முடியல, எனக்குமே விஜய் தான் உயிர் அப்படின்னு அழுகிறாரு. அப்போது விஜய் வந்தால் மட்டும் போதுமா அப்படின்னு காவேரி கேட்கும்போது, கூட்டிகிட்டு வரியான்னு தான் கேட்டேன், விஜய் அனுப்புறியான்னு கேட்கல, நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு தாத்தாவுமே ரொம்ப அழகாக பேசுகிறாரு. காவேரி வந்து கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வரேன் தாத்தா, விஜயோடு நான் சீக்கிரமே இங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி காவேரியும் சொல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானே வந்து விஜய் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலையே தாத்தா, இங்கே அந்த பிரச்சனையில் தானே வந்தார் அப்படின்னோடனே, சரி காவேரி பழச பேச வேண்டாம், நீ கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறமா விஜய்க்கு ப்ரான் பிரியாணி செய், விஜய்க்கு அதை செய் இதை செய்ன்னு சொல்லிட்டு தாங்குறாங்க இப்போ பாட்டி விஜய். ஸோ பாட்டியை தூங்க வச்சுட்டு இப்போ கிளம்ப போகிறாங்க விஜய் அண்டு காவேரி. அப்பப்போ வந்துட்டு போ அப்படின்னா, இங்கே தானே இருக்க, கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. காவேரி மட்டும் தனியாக தாத்தா கிட்டே போயிட்டு, கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் விஜய், நீ கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து கிளம்புறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்த உடனே எல்லாருமே சந்தோஷமாக காவேரி வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கால் வருதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து நம்ம கங்கை சாரதாட்ட கொடுக்க, சரின்ட்டு பேசிட்டு வைக்கிறாங்க சீரியஸாக. ஸோ வீடு வந்து விற்கிற பிளானில் இருக்காங்க கங்கா. இந்த மாதிரி நல்ல விலைக்கு வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, கொடுத்துடலாம் அப்படின்னு. நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க, நம்ம வீடு விற்கிறத பற்றியா, யாரை கேட்டு இந்த முடிவெடுத்தீங்க அப்படின்னு காவேரி ஒரு பக்கம் கத்த. ஏன் யாரை கேட்கணும், இந்த வீடை விற்று தான் ஆகணும் அப்படின்ட்டு கங்கா பேச பயங்கரமாக கோவப்பட்டு கத்திடுறாங்க காவேரி. இப்போ அடுத்ததாக வந்து போயிட்டு அப்கமிங்கில் காவேரி இப்போ வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே கங்காவுக்கு இன்னுமே இந்த வீடை விற்கணுன்ற நினப்பு வந்துடுது. யமுனாட்ட கால் பண்ணி பேசுகிறாங்க, இந்த மாதிரி வீடை விற்க வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா, கண்டிப்பாக இந்த வீடை விற்கிறோம் அப்படின்னு 2 பேரும் வந்து காவேரிக்கு அப்போஸாக பேச, அப்கமிங்கில் வந்து காவேரி வந்து அழுவாங்க. பட் இந்த ஒரு விஷயம் விஜய்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, காவேரிக்கே தெரியாமல் இந்த ஒரு வீடை வந்து விற்கிறவர்கிட்ட பேசி வாங்கி காவேரியோட வளகாப்பு ரூமில் அதுக்கு கிஃப்ட் பண்ண போகிறாரு. இந்த மாதிரி தான் அப்கமிங் சீக்வன்ஸ் வரப்போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.